டாக்ஸி சார், டாக்ஸி வேணுமா சார்? எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியா சார். $10 தரேன், நான் ரெயின் ஃபாரஸ்ட் போகணும். இல்லை சார், அது கட்டுப்படியாகாது. இல்லை கட்டுப்படியாகாது. இல்லை வரல சார், வரல. சரி பரவாயில்ல, தேங்க்யூ. மிஸ்டர் ரயன் மோஸ்ட்லி, உங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன், கொடுங்க. தேங்க்யூ. மிஸ்டர் ஜாக் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். Thank you, sir.
ஹே ஒரு வழியா வந்துட்டியா? எவ்வளோ நாளாச்சு. எப்படி இருக்க? ஓ மேன், சே உனக்கு வயசாயிடுச்சு. ஆனால் நீ பார்க்க அப்படியே தான் இருக்க. ஆமா, ஏதோ 100 வயசான மாதிரி இருக்கு. நீ குடிப்பியா? யா, இது உன் கஜானாலேருந்து எடுத்ததா? ஒரு வைன் கஜானாவே அங்கே வச்சிருக்க. 61 பெட்ரிஸ், 82 லாட்டூர். ஓ எனக்கு தெரியாது, அதெல்லாம் என்னோடது இல்லை. அடுத்த வாரம் ஒரு டின்னர் நடக்க போகுது. நான் ஒரு ஏஜென்சி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க தான் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது கூட அவங்க இடம் தான். நான் கொஞ்சம் வாரத்துக்கு இங்கே தான் இருப்பேன். வா, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு ஷெஃப் வேணுமா? இல்லை இல்லை, எனக்கு எந்த செஃப்பும் எந்த குக்கும் வேண்டாம், நானே போதும். அதை விடு, நீ சொல்லு. நம்ம பார்த்து 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம்? 12 வருஷம் நம்பவே முடியல. நீ எங்கே ஒர்க் பண்ணுற? டாலஸில். ஓ அப்படியா? எந்த ரெஸ்டாரண்ட்? அது மெரியாட் ஹோட்டல் கிச்சனில். நிறையா ரோஸ்ட் சிக்கன். அப்போ அது ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம். ஸோ இவ்வளோ நாள் எங்கே இருந்த? இட்டாலியில் இருந்தேன்னு தெரியும், ஆனால் ஆமாம், ஆனால் இட்டாலிக்கு அப்புறம் நான் கொஞ்ச நாள் டர்க்கியில் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் பால்கன்ஸில் இருந்தேன். ஏஜென்சிக்கு வேலை பார்க்குறதா சொன்னேன். அவங்க சால்வேனியன், அதாவது ஒரு கேட்ரிங் கம்பெனி. நீ வேணால் ஜாயின் பண்ணலாம். அவங்க தான் உன்னை இந்த மாதிரி இடத்துக்குலாம் அனுப்புகிறாங்களா? அடிக்கடி. ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்க, தெரியுமா? எல்லாம் பழகி போச்சு. அடுத்த வாரம் வரைக்கும் சமைக்க மாட்டியா என்ன? இல்லை, இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். இனிமேல் செட்டப் பண்ணி அப்புறம் தான் பொருள்லாம் வாங்கணும். எல்லாமே டிப்டாப்பாக இருக்கணும். அப்புறம் சமைச்சு கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். இங்கே பாரு, நான் உன்னை சொல்லட்டுமா? உனக்கு இன்னொரு ஷெஃப் வேணும்னா என்ன கூப்பிடு, புரியுதா? நல்ல சம்பளம் கொடுப்பாங்கல்ல? அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன், அவங்க ரொம்ப மோசமானவங்களா என்ன? இல்லை, அது ரொம்ப பணக்காரங்க. அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வேணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் அப்படிதான். ஏன், என்னாலையும் கண்டிப்பாக இது மட்டுமே பண்ண முடியாது. பரவாயில்ல, நீ எந்திரிச்சிட்ட. உன் சைஸ் 10 தானே? இவ்வளோ பெரிய வீடே ரொம்ப அதிகம், இதில் இப்படி ஒரு கார் வேறையா? சீரியஸ்லி எதுக்கு? இந்த உலகம் இன்னும் முழுசாக டெவலப் ஆகலை. எல்லாத்துக்கும் பழகிக்கணும். நீ இன்னும் இந்த வாட்சை போட்டுட்டு இருக்கியா? இது ஒரு கிளாசிக். கிளாசிக் எல்லாத்துலேயும் கலந்துருக்கு. அது எனக்கு தான் நல்லா இருந்தது. இது எங்கே வாடகைக்கு எடுத்த? வாடகைக்கு எடுக்கல, நான் வாங்கினது. இந்த மாதிரி கார்லாம் வாடகைக்கு கிடைக்காது ப்ரோ. அப்புறம் டல்லாஸில் எப்படி? கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப், ஏதாச்சும் குழந்தைங்க? நான் மட்டும்தான். அப்படியா?
ரொம்ப நல்லது. உனக்கு தோன்றதை செய்யலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, ராமன் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு 80s மூவிஸ் பார்த்துட்டு இருப்பேன். நானும் இனிமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நிஜமா? என் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ அழகானது இல்லை. சொல்லப்போனால் நிறைய அடி வாங்கியாச்சு. ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே வந்தீங்க? ஆமாம், அப்போ வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான், புரியுது. எக்ஸ்கியூஸ் மீ, 2 more ப்ளீஸ். Salad. ஸோ என்னாச்சு? வேலையை விட்டுட்டேன். வாவ், நிஜமாவா? தேவையான பணம் சேர்த்தாச்சு. ஸோ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ண போகிறேன். பார்க்காத இடத்த பார்க்க போகிறேன். எதுக்காக? இங்கேருந்து பார்த்த இடத்தையே பார்த்தா நல்லா இருக்குமா, இல்லை 10 நிமிஷம் தாஜ்மஹாலை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா இருக்குமா? தனியாக ட்ராவல் பண்ண உனக்கு பயமா இல்லை? நான் பொண்ணுங்கிறதாலையா? ஆமாம். எனக்கு அந்த பயம் இல்லை. சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். 2 பேரும் ஒன்றா தங்கியிருக்கீங்களா? 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்துக்கிறோம். ரியூனியன். உங்களுக்கு எப்படி பழக்கம்? ரூம்மேட்ஸ். கலண்டரி ஸ்கூல். ஆஹா, கலினரி ஸ்கூல். பாருடா. ஸோ 2 பேரும் ஷெஃப்ஸா? ஆமாம். ஆமாம். யாரு பெட்டர்? நீயே கண்டுபிடி. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, என்ன இதெல்லாம்? சரி, சேலஞ்ச் என்ன? ரிசோர்டோ வித் சாஃப்ரன். உங்ககிட்ட பட்டாணி இருக்கா? பட்டாணி? தேங்க்யூ வெரி மச். நல்லா இருக்கு. ரயான், உனக்கு ஃபோன் வருது. இதெல்லாம் சொல்லி என்னை தசை திருப்பி விடலான்னு மட்டும் நினைக்காது. நீ யாருன்னு தெரியும், நீயே பாரு. முக்கியமான காலாக இருக்க போகுது. நல்லா சமைச்சிருக்கீங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லணும்னா, இது சரியா இருக்கு. எனக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போ என்கிட்ட ப்ரூஃபே இருக்கு. இது வெறும் ஒரு மீல் தான். என்ன இருந்தாலும் இங்க ஜெயிச்சதுன்னா பட்டாணி போட்டனால தான் நினைக்கிறேன். இப்போ என்ன டைம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? பை எனி சான்ஸ்? ப்ரோ, அது உன்னோட வாட்ச் இல்லை. அந்த வாட்ச் பின்னாடி கதை இருக்கா? 15 வருஷத்துக்கு முன்னாடி சீட் ஆட்டத்தில் இவன் என்கிட்ட தோத்துட்டான். இங்க பாரு, என் கையில் இது எவ்வளோ அழகா இருக்கு, நீயே பாரு. பாவம், இவனால தோத்ததை ஏத்துக்கவே முடியல. நீயே பார்த்து சொல்லு, இது என் கைக்கு மட்டும்தானே அழகா இருக்கு. அதை கூட இதை கட்டி பார்க்க கூட எனக்கு உரிமை எல்லாம் போச்சு. இதை திரும்ப கொடுப்பேன்னு நினைக்காத. சும்மா விளையாடாத. கண்டிப்பா இல்லை. நான் பார்க்கட்டுமா? உனக்கு இதை பார்க்கணுமா? பார்த்துட்டு என்கிட்டயே கொடுத்துறேன். அழகா இருக்கு. உனக்கு அது நல்லா இருக்கு, நிஜமாதான். ஹே, நம்ம நாளைக்கு காலைல பார்க்கலாம். குட் நைட் ரயன். குட் நைட்.
ஹே மேன். ஹே ஆலிஸ் எங்க? ஆ, அவளை இப்போ தான் ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டு வரேன். அது நல்லா இருக்குல்ல? இதுவா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரில. நல்லா இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக விலை அதிகமாக இருக்கும். இது ஆப்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷனிசமா? எனக்கு தெரியாது இந்த அப்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷனிசம்னா என்ன. நான் ஹை ஸ்கூலே ஒழுங்காக முடிக்கலப்பா. ஆனால் உன்னால் எப்படி முடியுது? ஆ, அதாவது எப்படி இதெல்லாம் நீ மேனேஜ் பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா போகிற போக்கிலே போகிறேன், அவ்வளோதான். இதுதான் ஒரு ரகசியமா? ஆமாம். ஹே, இன்னைக்கு நீ தனியாக இருக்கிறதா இருக்கும், உனக்கு ஓகேவா? ஓகே. ஏன் உனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கா? ஆமாம், என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. வரேன், நம்ம அப்புறம் பார்க்கலாம். பார்த்து போ. ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வந்து ஒரு நாள் முழுக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூடவே இருந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் வருது. கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒன்று படித்தேன். என்னது? இப்போ தான் படித்தேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கு கொஞ்சம் படிக்க தெரியும் போல இருக்கே. சில சமயம் இந்த உலகம் ரொம்ப வேகமானதுன்னு எனக்கு தோணும். ரொம்ப பேராசை பிடிச்சது. உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம்தான். எனக்கு குழந்தை குட்டின்னு ஒன்றுமே இல்லை. எது எப்படி போனேன் எனக்கு என்ன, அப்படி போகிற போக்கில் போயிடணும். இன்னொரு பக்கம் எனக்கு இப்படியும் தோணுது, நீ இங்கே இருக்கிறது எனக்கு சந்தோஷம். நான் என் வீட்டை ரொம்பவே மிஸ் பண்ணேன். இங்கே வந்ததில் சந்தோஷம்தான்.
பைத்தியக்காரன். இந்த மாதிரி ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பாஸ்வேர்ட் எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல ரெக்கவரி மோட்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் கமெண்ட் ப்ரெஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ யூட்டிலிட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். வெஸ்ட் பிரான்ச், உங்களுக்கு என்ன உதவி வேணும்? ஹாய், எனக்கு உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஆனால் அதுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம் சார். உங்க நேம் அண்ட் டெபிட் கார்டு நம்பர் சொல்லுங்க. ஆமாம், பேர் ஜாக் ஆட்னி. நம்பர் 41584639876. இப்போ உங்க 4 டிஜிட் பேங்கிங் கோட் நம்பர் சொல்லுங்க. ஓகே, எனக்கு அது ஞாபகம் இல்லை. அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓ சாரி சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க உங்களுக்கு ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டை இமெயில் அனுப்புறோம். ஆனால் உங்ககிட்ட இருக்க என் மெயில் ஐடி பழசு. அதை நான் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. உங்க புது இமெயில் ஐடி சொல்ல முடியுமா? ஓ, அது jackadney42@email. ஓகே, இதை சேஞ்ச் பண்றதுக்கு உங்ககிட்ட சில செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்குறோம். உங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன? அது எனக்கு ஞாபகமே இல்லை. நான் தான் சொன்னேனே, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஓ, அப்போ நீங்க நேரடியா உங்க ஐடி ப்ரூஃப் பேங்க்குக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவியை நாங்க செய்றோம். டிரைவிங் லைசன்ஸ் இல்லை பாஸ்போர்ட் ஓகேவா? எஸ், ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஓகே. ஓகே, ஆனால் நான் இப்போ வேறு நாட்டில் இருக்கேன். உங்களுக்கு யூகேக்கு வெளியே பிரான்ச் இருக்கா? இல்லை சார், சாரி. ஓகே.
நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கேசினோல இருந்து கால் பண்றியா? ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நான் ஒன்றும் சூதாடல, புரியுதா? சத்தியமாக சொல்கிறேன். ஸோ நான் இப்போ 10 கிராண்ட் கொடுத்தா நீ அடுத்த வாரம் 20 கொடுப்ப, அதானே? ஆமாம், நீ எனக்கு 10 கொடுத்தினா அதை விட நான் 3 மடங்கு தருவேன். ரயன், போது நிறுத்துடா. உன்னை பத்தி தெரியும். நான் சொல்றத கேளு. நீ முதல்ல நிலைமை கைமீறி போறதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து இப்பவே கிளம்பி வா. இதுக்கு மேலே போக என்ன இருக்குது? அப்போ நான் போனை வைக்கிறேன். கார்டன் பர்ஃபெக்டா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. Hey, ஹே, ஜாக், யா, ஹாய். நான் இமஜின். ஹாய். இவர் தான் மொரிஸ். hey. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? ப்ரொடியூஸ் செலக்ட் பண்ணியாச்சா? மெனு ரெடியா? கிட்டத்தட்ட ப்ரொடியூஸ் நல்ல நிலைமையில் இருக்குது. நான் இன்னும் மெனு என்னன்னு முழுசாக ரெடி பண்ணலை. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். உங்க கூட ஒர்க் பண்ண ஆர்வமா இருக்கேன். உங்களை பத்தி நல்ல விதமா கேள்விப்பட்டேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? ம், ப்ளீஸ். ஒன்றும் இல்லை, இந்த ஜாபோட பேமெண்ட்டை பற்றி தான். என் பேங்க்கில் கொஞ்சம் பணம் எடுக்கிறதுல பிரச்சனை. ஸோ இந்த வாரமே உங்ககிட்டேருந்து பணம் கிடைக்கும்னு நினச்சேன். யா, பிரச்சனை இல்லை. நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த முறை எனக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்ல முடியுமா? 3 லட்சம். ஓகே, எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்க முடியும்? உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 50,000. யா, உங்களோட எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லுங்க. அனுப்பிட்டேன், அவ்வளோதான். கன்ஃபர்மேஷன் இஸ் 7H4XQ. தேங்க்ஸ். Pleasure. ஸோ ஜாக், ப்ரொடியூஸ் நல்ல நிலைமையில இருக்குன்னு சொன்னீங்கல்ல, யா, அதை எப்படி சொல்றீங்க? சூஸ் பண்ணீங்களா? நல்ல நிலைமையில் இருக்குன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதெல்லாம் சேர்ந்து தான். உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும். ஓகே. எத்தனை பேர் வருவாங்க? 5. ஓகே, எவ்வளோ கோர்சஸ் செய்யணும்? 4. ஓகே, ஸோ எல்லாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கு? நான் இன்னும் ப்ரொடியூசர் சூஸ் பண்ணவே இல்லை. நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இன்னும் மீட் செலக்ட் பண்ணலையா? இல்லை அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை, தேவையான பொருட்கள்லாம் வாங்க போயிருந்தேன். அப்புறம் வேறு ஏதாவது தேவையான்னு பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கு டின்னர் இருக்கு. உங்களுக்கு அது நல்லா தெரியும்ல? யா 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 இது என்ன ஒரு டின்னர் அவ்வளோதானே? எஸ், அஃப்கோர்ஸ். இது வெறும் 1 டின்னர் தான். உங்களை முன்னாடியே இங்கே வர வச்சதுக்கு காரணம் சரியான உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இந்த லாங்குவேஜ் தான் என் பிரச்சனையே. எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது. ஸோ நான் நினச்சதை விட எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பானிஷ் பேச தெரியாது. நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து எவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களோ இல்லை சரியாக சாப்பிடாதவங்களோ நமக்கு தேவையில்லை. அதனால இதான் நமக்கு சரியான இடம். இங்கே வர கொஞ்சம் பேராவது அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு.
நீயும் மொரிஸும் நாளைக்கு நடக்க போகிற சண்டே மாஸ்க்கு காலையில் இங்கே வந்துடுங்க. எல்லாமே சரியாக அமைஞ்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நமக்கு 2 கட்ஸ் வேணும் 2 cards. மீட்க்கு. நீ என்ன சொல்கிற? 2 பேரா? ஆமாம், ஒருத்தர் பத்தாது. என்ன பிரச்சனை? விளையாடுறியா? இதெல்லாம் முடியாது. கொடுத்த வேலையை செய். பாரு, நீ மனசாட்சிப்படி தான் நடந்துப்ப. நீ பிரச்சனை பண்ணுவேன்னு ஏற்கனவே சொன்னாங்க. ஆனால் நீ திறமசாலி இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஒரே ஒரு டிஷ் நல்லா இல்லைன்னா கூட இந்த ஏஜென்சியோட பேர் மொத்தமாக கெட்டுடும். அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதோட சீரியஸ்னஸ் புரியலனா இதை கேளு. ஒரு டிஷ் மோசமாக இருந்தால் கூட உன் லைஃப் முடிஞ்சிடும். இப்போ புரியுதா? குட். ஸோ நீயும் மொரிஸும் காலையில் நடக்க போகிற மாஸ்க் இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக நடக்கும். நடக்கும்ல? எஸ். அந்த ரூம் உள்ளேயும் க்ளோத்ஸ் இருக்கு. நீ அங்கே தான் இருக்கேன்னு நினச்சேன். நான் 2யும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் திங்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? எவ்வளோ நேரம் போச்சு? எனக்கு தெரியும். வெளியே போறியா? இல்லை, எனக்கு தூக்கம் வரல, அவ்வளோதான். தண்ணி தாகமாக இருந்தது. இங்க வந்து நம்ம கூட சாப்பிட போற கெஸ்ட் எவ்வளவு பே பண்ண போறாங்க தெரியுமா? 1.5 மில்லியன். இது கேட்க கொஞ்சம் அதிகமா தெரியல, ஆனா நீ ஒரு முக்கியமான பங்கா இருந்து நம்ம கிளைண்ட்ஸை பிரைவேட் ஜெட்ல இங்க கூட்டிட்டு வந்து நம்ம எடுக்கிற இந்த ரிஸ்க்குக்கும் இந்த அழகான லொக்கேஷனுக்கும் இங்க வர லிமிட்டடான கெஸ்ட்டுக்கும் இது ஒன்றும் அதிகம் இல்லையே. வருஷத்துக்கு சராசரியா நாங்க 50 பேரை கொள்றோம். அது சரி செய்ய 25 பேர், மொத்தம் 75 பேர். இதுல இருந்து நமக்கு $100 மில்லியன் கிடைக்குது. அதுல இருந்து 10% லாபத்தை நாங்க மக்களுக்கே திரும்ப கொடுத்துடுறோம். ஃபார்மிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, இங்க இருக்க எல்லாருக்கும் நாங்க சுத்தமான தண்ணி கிடைக்க வைக்கிறோம். இதெல்லாம் நாங்க சுயநலத்தோட பண்றோம் நீ நினைக்கலாம். ஆனா நாங்க எல்லாரையும் சாப்பிட்றது இல்ல. ஒரு பர்சன் கூட கிடையாது. இப்போ நீயே சொல்லு, குளோபல் பிரசன்ஸ் இருக்கிற எந்த கம்பெனி இவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியும்? எந்த கம்பெனி அது செயல்படுற சமூகத்தில் இருக்கிற 99% அதிகமான மக்களுக்கு உதவி பண்ணுது? அதுவும் வருஷத்துக்கு வெறும் 75 பேரை மட்டும் கொள்றது மூலயமா. ஆயில் கம்பெனிஸ் ஆவரேஜா வருஷத்துக்கு 110 ஒர்க்கர்ஸை கொள்றாங்க. விவசாயிங்க வருஷத்துக்கு 250 பேர். கூலி வேலை பார்க்குறவங்க, ட்ரக் டிரைவர்ஸ், எல்லாரும் சாவு கணக்கில் எங்களை விட அதிகம். நீ தாகமா இருக்கிறதா சொன்ன நினைக்கிறேன்.
ஹே ஜாக்கி ஜாக்கி எந்திரி லேட் ஆக போகுது. ஏ ஜாக்கி பார்த்து ஒருத்தரை செலக்ட் பண்ண. அது அவங்க எனக்கு தெரியல. ஆமாம், அந்த வயசான அம்மா நல்லா இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க கிடையாது, அந்த பொண்ணு மட்டும். சரி, ஆனால் நமக்கு 2 பேர் வேணும். இதான் ஒருத்தவங்களோட பயம், ஸ்ட்ரெஸ் அவங்க மீட்டோட டேஸ்ட்டே மாற்றிடும் தெரியுமா? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னோட வேலையே இதுதான் ஜாக்கி. அவங்களுக்கு இது தெரிய போறதே கிடையாது. யாரை தேடிட்டு இருக்கீங்க? நான் வேணா உங்களுக்கு உதவி பண்றேன். எனக்கு இங்க இருக்கிற எல்லாரையும் தெரியும், எல்லாமே தெரியும். அது எங்களோட கார் ரிப்பேர் பண்ண ஆள் வேணும். நீங்க ரிப்பேர் பண்ணுவீங்களா? எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனா சூப்பர். நான் ஃப்ரீயா வேலை பார்க்க மாட்டேன். புரியுது. மனுஷன் எப்படி வாழ்க்கையை ஓட்டி தான் ஆகணும். கரெக்டு தான். உங்க பேர் என்ன? ஜோஷ். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நீ ஃபுட்பால் விளையாடுவா ஜோஷ்? ஆமா, அப்பப்போ இங்க இருக்கிற தெரிஞ்ச பசங்களோட விளையாடுவேன். எனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா, ரொம்ப. வந்து எங்களோட விளையாடுங்க. எனக்கு என்னமோ நீங்க இந்த காரை வச்சுட்டு இருக்கிறதுக்கு இதை வித்துட்டு புதுசா ஒன்று வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன சொல்ற? இந்த காருக்கு அடியில இருந்து ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருக்கு ஜோஸ். நீங்க வேணா அடியில போய் பாருங்க. நான் இன்ஜினை ஆன் பண்றேன். அப்போதான் எங்க இருந்து சத்தம் வருதுன்னு தெரியும். என்ன சொல்றீங்க? சரி, ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியா? சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட்டை பத்தி பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இது போதுமா? எனக்கு இதுவே போதும். சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். இன்ஜின் ஆன் பண்ணு. நீ கார் கடியில போய் பாரு ஜோஸ். சரி, ஓகே.
நீ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவியா ஜோஸ்? புரியல. நீ ஹெல்த்தியாக சாப்பிடுவியான்னு கேட்டேன். ஆமாம், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது பிடிக்காது. ஆமாம், இனி உடம்பு சரியில்லாமல் போகாது. எனக்கு இங்கேருந்து எந்த வித்தியாசமான சத்தமும் கேட்கலையே. எல்லாமே நல்லா தானே இருக்கு. எனக்கும் அப்படி தான் தோணுது. அடுத்து என்ன? இப்போ என்ன பண்ண போகிறோம்? அவனை வெளியே எடுக்கணும். ஹலோ ஆஃபீஸர். லேடிஸ் எப்படி இருக்கீங்க ஆஃபீஸர்? இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எங்கள் வேலை விஷயமா ஒன்று தேடி வந்திருக்கோம். தேடுறீங்களா? என்னத்த? அது நாங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு நல்ல லொக்கேஷன் தேடி வந்திருக்கோம். ஆனால் என்ன பில்டிங் கட்ட போகிறீங்க? அதாவது ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு. இங்கே வந்தால் ஹோட்டல் கட்ட போகிறீங்க? ஆமாம், இங்கே தான். இவர் தான் எங்கள் ஆர்கிடெக்ட். இவர் இங்கே தான் ஒரு வாரமாக தங்கி இடம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நீ யார்? நான் இவர் கூட வேலை பார்க்குறேன். ஏதாவது பிரச்சனையா ஆஃபீஸர்? அது வந்து எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லணும். இவங்களை எதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வாட்? நோ, நாங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லையே. உண்மையாவா? ஆமாம், நிஜமாக சொல்கிறோம். உங்ககிட்ட ஏதாவது ஐடி இருக்கா? இருக்கு. சரி, அதை காட்டு. இந்தாங்க. ஆஃபீஸர் காலோ. கேலோ. கேலோ. உன் பேர் மோரிஸா? எஸ் சார். ஸோ ஹோட்டல் கட்ட போகிறீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். எஸ். எங்களுக்கு இங்கே ஒன்று தேவைதான். கண்டிப்பாக கட்டுறோம். செகண்ட் பாடிக்கு என்ன பண்ண போகிறோம்? இல்லை, இப்போ இதில் போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதை வச்சு தான் சமாளிக்கணும். இவன் கெட்டு போகாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒண்ணுதானா? ஆமாம், இதுக்கே என்னோட ப்ராப்பர்ட்டி கார்டை போலீஸ் கிட்ட கொடுக்க வேண்டியதாக போச்சு. நீ ஏன் செலக்ட் பண்ண? கொலை பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது? 20 minutes. இப்போவே வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ இது உன்னோட டர்ன் ஜாக்கி. எதுக்காக வெயிட் பண்ற ஜாக்? ரைட், டின்னருக்கு இன்னும் 5 hours இருக்கு. ஸோ நீ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு மெனு என்னன்னு தெரியணும். அண்ட் கண்டிப்பாக அவனோட நாக்கு நமக்கு வேணும். அது கெஸ்டோட ரெக்வெஸ்ட். ப்ளீஸ் மிஸ்டர் நிஷராட்டா கிட்ட சொல்லுங்க நாங்கள் அவரை ப்ராப்பர்ட்டி சினாரியோக்கு கூப்பிட்டுருக்கோன்னு. ஆமாம் ஆமாம், அவருக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா ஜெட்டில் ஒரு புக்லெட் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.
இல்லை இல்லை, அது அந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கம் போட்டால் சரியா இருக்கும். வாங்க நான் காட்டுறேன். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ட்ரெயில இருக்கு. உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, உன் பெட் மேலே வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஓகே தானே? பரவாயில்ல. ஹேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜாக்கி? இதோ இந்த தகர டப்பானால தான். இந்த ஹேண்ட் பிரேக் நான் சரியா போடலன்னு நினைக்கிறேன். இது அப்படியே கீழே நகர ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்த்து அது பின்னாடி போறது, அதான் நிறுத்தலான்னு வந்தேன். நீ எங்க ஓடினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. உனக்கு இது தெரியும் இல்ல? யா ஓகே. இந்த ஏஜென்சியில் நீ எவ்வளோ நாளாக வேலை செய்கிற? ஒரு 5 வருஷமா. உனக்கு இதெல்லாம் பழகிடுச்சா? நீ என்ன சொல்ல வர? இந்த ப்ரோடியூஸ், டின்னர் எல்லாமே இதெல்லாம் உனக்கு ஓகேவா? ஒரு நாள் கூட நம்ம தப்பு பண்ணுறோன்னு உனக்கு தோணுதே இல்லையா மாரிஸ்? பண்ணியை பார்த்தா உனக்கு பாவமாக இருக்குமா? அதை சாப்பிடும்போது உனக்கு இங்கிருந்து போயிடணும்னு தோணலையா? எதுக்கு? அவங்க என்னை பார்த்துக்கிறாங்க, என்னால் ட்ராவல் பண்ண முடியுது. எனக்கு இங்கே இருக்க ஆட்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கிருந்து யாராவது போயிருக்காங்களா?
ஐ மீன் வெளியே போய் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. நீ யாரை பற்றி கேட்குற? செஃப் மாதிரி. எஸ், கிரேட்டா போனா அவங்களும் போக விட்டுட்டாங்க. மேபி நிறைய பேர் இருக்காங்கன்னு விட்டுருக்கலாம். அவங்களும் ஷெஃப் தானா? வா போலாம். அவங்க எப்படி போனாங்க? கிரேட்டா? யா. அது நான் நினைக்கிறேன் அவள் வேலைனால ரொம்ப நாளாவே வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவள் ஆளையே மாறிட்டா. முன்னை விட அவள் ரொம்ப நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் ரொம்ப எஃபோர்ட் போட்டா தெரியுமா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஏஜென்சி போனஸ் கொடுக்கலான்னு பார்த்தாங்க, ஆனால் அவள் வேணான்னு சொல்லிட்டா. அவள் எந்த பேமெண்ட்டையுமே அக்செப்ட் பண்ணலை. எனக்கு பேமெண்ட் வேண்டாம், ஏஜென்சியோட மீட்டிங் மட்டும் வைங்கன்னு சொன்னா. அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவள் அவங்கள மீட் பண்ணா. கிரேட்டா கிட்ட இருந்து 1 மாதம் கழிச்சு மயோக்ல இருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. அது ஒரு ஸ்பானிஷ் ஐலாண்ட். அவள் இப்போ பணக்கார ஃபேமிலிக்கு பர்சனல் செஃபாக இருக்கா. அதுக்கப்புறம் நான் அவளை பற்றி கேள்வியே படலை. All right. 4 courses. First course, carpaccio. மறந்துடாத அவங்க டங்கில் டெசர்ட் செய்ய சொன்னாங்க. Cooked. சஷிமி. பெல்ஜியனும் சொல்வேனியனும் அதை ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. Okay. அப்போ puzzle ஓகேவா? The Mexican soup. வெரி குட். செகண்ட் கோர்ஸ் Goes to turnip spaghetti carbonara, cured egg yolk. அப்புறம் sage burn nosiat. Third course, 5 border layers and beets. அப்புறம் கடைசி கோர்ஸ் டங் சஷிமி. அது கூட என்னன்னா பியர் ஷார்பெட். இவங்க மரியா அண்ட் ரொபாட்டோ. இவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆனால் இவங்க தான் உன்னோட சர்வஸ். சர்வ் பண்ண எவ்வளோ நேரம் இருக்கு? ஃபர்ஸ்ட் கோர்ஸ் 3 ஹவர்ஸில் வேணும். செஞ்சுட்டா போச்சு. கிரேட். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்களுக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணவா? எஸ் ப்ளீஸ். யா. நான் மற்றவங்களை கூட்டிகிட்டு வரேன். ஓகே. ஓகே. எப்படி வந்திருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லை. குட். இன்னைக்கு நைட் பெல்ஜியம் நீங்க வராரு. அவருக்கு ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க ஸ்டேஷன் 1. உள்ள வர சொல்லுங்க. குட் ஈவினிங் டிடெக்டிவ் ரூயிஸ். இவர் ஆஃபீஸர் காயோ. இந்த நேரத்தில் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு எங்களை மன்னிக்கணும். எங்களுக்கு வேண்டியது மோரிஸ் சவிவியஸ். ஓ, அவர் இப்போ இங்கே இல்லை. கேன் ஐ ஹெல்ப்? அது நாங்கள் உள்ளே வரலாமா? கண்டிப்பா. தேங்க்யூ.
இன்னைக்கு நைட் ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி வச்சிருக்கோம். ப்ரைவேட் செக்யூரிட்டியும் இருக்கா? தனியா பார்த்துக்க முடியாது இல்லையா? ஐம் இமோஜின் பை த வே. மொரிஸ் எனக்காக ஒர்க் பண்றாரு. ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்லையா? ஆமா. இங்க பக்கத்துல எங்கேயாவது பெரிய ஹோட்டல் கட்டலான்னு என்னோட கிளைண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. ஓ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? மிஸ், இது ஹோசே காணாமல் போயிட்டாரு. உங்கள் எம்ப்ளாயி அப்புறம் அவர் கூட இன்னொருத்தர் அமெரிக்கன் காலையில் இவன் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. இந்த ஆஃபீஸர்கிட்டையும் பேசியிருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட பேச வந்தேன். முடிஞ்சாதான் ஹோசேவை பற்றி. ஷூர். வெல், மொரிஸ் திரும்ப வந்ததும் நான் உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். அவர் எத்தனை மணிக்கு வருவாருன்னு சொல்ல முடியுமா? 1 மணி நேரத்தில் 90 minutes. ரொம்ப டயர்டாக இருக்கு. உங்கள் சோஃபா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. அவருக்காக வெயிட் பண்ணுறது தான் பெட்டர்னு தோணுது. இங்கே நடக்க போகிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். என்னால் எங்கே வேணாலும் வெயிட் பண்ண முடியும். ஆனால் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நான் ஒன்று கேட்கவா? அவர் காணோன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஒரு நாள் தானே இருக்கு. அவர் எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம். சோலோ ட்ரிப் மாதிரி எங்கேயாவது. ஹோசே என்னோட மருமகன். அது மட்டும் இல்லை, ரொம்ப பொறுப்பானவன். இப்போதான் அப்பா இருக்கான் வேற. இன்னைக்கு அவன் பொண்ணோட பேப்டிசம். ஸோ அந்த மாதிரி அட்வென்ச்சர் எல்லாம் ஒன்றும் இல்லை. அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த அமெரிக்கன் இருக்காரு, அவர் உங்களுக்கு தான் வேலை செய்கிறாரா? ஆமாம், ஆனால் அவர் சமைச்சிட்டு இருக்காரு. ஜாக், இவர் டிடெக்டிவ் ரூயிஸ். அப்புறம் இந்த ஆஃபீஸரை உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் தான் நீங்கள் பேசிக்கிட்டு தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் தான் குக்கா? ஆமாம், இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும். இது என்னோட ஹாபி. இன்னைக்கு காலையில் நீங்கள் இவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் சர்ச் மாஸ்டர் இருந்தேன். அதுக்கப்புறம் மொரிஸும் நானும் வேலை விஷயமா போயிருந்தோம். அதான் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக. வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, ஜாக் எங்களோட ஆர்கிடெக்ட். ஓ, நீங்கள் ஆர்கிடெக்டா? ஓகே. ஓ, எனக்கும் ஆர்கிடெக்சரில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நானும் ஒரு காலத்தில் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு தான் நினச்சேன். ஆனால் லைஃப். ஸோ உங்கள் ஹோட்டல் எந்த ஸ்டைலில் இருக்க போகுது? மாடர்னாக தான். மாடர்னா கான்டெம்பரரியா? இல்லை, மாடர்ன். இது ஒரு மிட் சென்ச்சுரி மாடர்ன். ஓ எஸ், அது ரொம்ப பாப்புலர். ஆமாம், உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப நல்ல ஊர். இங்கே நிறையா படித்தவங்க இருக்காங்க. யூனோ, அப்போது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்னா அதை பார்த்ததும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அதே சமயம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் இல்லையா? அப்படியா? கேட்க நல்லா தான் இருக்கு. ஸோ நீங்களும் மிஸ்டர் சவிடியஸ் லொக்கேஷன்ஸை தேடிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆமாம், நீங்கள் கூட நாங்கள் 2 லேடிஸை பயமுறுத்தணும்னு நினச்சிங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ணலையா? இல்லை, நிஜமாக நாங்கள் அவங்கள பார்க்கக்கூட இல்லை. அப்புறம் ஒன்றும் இல்லை, நாங்கள் திரும்ப வந்துட்டோம். நீங்கள் லொக்கேஷன்ஸ்க்காக அங்கே தேடிட்டு இருக்கும்போது இவரை பார்த்தீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? ஆமாம், இவரை அந்த ஃபோட்டோவில் பார்த்ததும் எனக்கு என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துருச்சு. அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஓ, ஞாபகப்படுத்தினதுக்கு சாரி. ஆனால் நீங்கள் ஹோசேவை பார்க்கல? இல்லை, ஐம் சாரி. உங்கள் ஹோட்டலில் கட்டுறதுக்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க? வெல், வுட் அதிகமாக யூஸ் பண்ணலான் இருக்கோம். என்னாச்சு, அது நல்லா இருக்காதா? இது அதிகமாக புயல் வர இடம், அதனால் வுட் அதுக்கு சரியாக இருக்காதுல்ல. வுட் லோ தெர்மல் மெட்டீரியல் தானே, ஹீட்டை உள்ளே வச்சுக்கும். நாம் ஈக்குவேட்டருக்கு பக்கத்துலேயே இருக்கோம் வேறு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு தான் செய்வீங்க. ஜாக் உண்மையான வுட் பற்றி சொல்லலை, ஏன்னா அது கரையான் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், யா, நாங்கள் மாடிஃபைடு வுட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கான்க்ரீட் அண்ட் கிளாஸ். யா.
சரி. இப்போ என்ன சமைக்கிறீங்க? ஏன்னா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. என்னடி ஈகோ? ஆமாம், பொசாலே சூப். பொசோலே. உங்களுக்கு பொசோலே செய்ய தெரியுமா? வாவ், நீங்கள் பெரிய செஃப் தான். இதுவா பொசோலே? ஓகே. இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. உனக்கு தோணுதா? எனக்கு தெரியல. இந்த பொசோலில் என்ன மீட் யூஸ் பண்ணுறீங்க? அதில் எல்லாம் கலந்தது. போக், மட்டன், அப்புறம் சிக்கன் வச்சுருக்கோம். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்க. என்னை மன்னிச்சிருங்க, இன்னைக்கு இங்கே டின்னர் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் கண்டிப்பாக மிஸ்டர் செவிடியஸ் கிட்ட பேசி ஆகணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. தட்ஸ் ஓகே. நீங்கள் சாப்பிட்டீங்களா டிடெக்டிவ்? காலையில் சாப்பிட்டது தான். ஓ, அப்படின்னா நீ பண்ண சூப்பை இவங்களுக்கு கொஞ்சம் கொடு ஜாக். ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இன்னொரு ட்ரிங்க் கொண்டு வாங்க. உங்களுக்கு ரொம்பவே தாராள மனசு. ஹாய். ஹாய். இப்போ இங்கே வந்திருக்க ஆளுங்க போலீஸ். ஸோ இப்போ நம்ம அஃபிஷியலி ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கம்பெனி அண்ட் நீங்கள் தான் இன்வெஸ்டர்ஸ். ஓகே. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்? ஆஃப் கோர்ஸ். அவங்க ப்ரொடியூசர் பற்றி கேட்டாங்களா? ஆமாம். ஓகே. நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பான ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆர்கிடெக்சரில் உங்கள் நாலேஜ் அதில் பெரிய ஃப்யூச்சர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சூப் உங்களுக்கு பிடிச்சதில் எனக்கு சந்தோஷம். என் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறேன், பரவாயில்லையா? இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச ஆர்கிடெக்ட்ஸ் வேண்டரோ, லாய்ட் ரைட்டா, வேற யாரு? அது ஆக்சுவலி ஓ, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் அவசரம் இல்லை. சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. நான் மொரிஸை கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட வந்து பேச சொல்கிறேன். தேங்க்யூ. ஜாக், ஒரு நிமிஷம். யா. ஓகே, ஸோ போலீஸ் இன்வால்வ் ஆகும்போது நம்மக்கிட்ட ஒரு 3 சினாரியோஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், மூவி ப்ரொடக்ஷன், டூரிசம். நம்ம கிளைண்ட்ஸும் எம்ப்ளாயீஸும் இந்த ஒர்க் சம்மந்தமான 3 விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சு நடந்துக்கணும். இதை யாரும் உங்ககிட்ட சொல்லலையா? நீ ஒரு ஆர்கிடெக்ட், உனக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ், ஆக்சுவல் ஆர்கிடெக்ட்ஸ். ஓகே. ஓகே. நீ உள்ள லூசு மாதிரி பேசிட்டு இருந்த. தெரியும். இனிமே சொதப்பாம இரு ஜாக். ஹாய், வெல்கம். இமேஜின் உங்க எல்லாரையும் இங்க பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் உட்காருங்க, நான் உங்களுக்கு போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். இல்லை, ஐ எம் சாரி. இங்க வந்தது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் டிடெக்டிவ். அப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது. ஓ, நான் என்ன சொன்னேன்? ஹோசேவை பற்றி ஸ்பான்டேனியஸ் அட்வென்ச்சர் போயிருப்பான்னு சொன்னீங்களே. நீங்கள் யூஸ் பண்ண வேர்ட் ஸ்பான்டேனியஸ் அட்வென்ச்சர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஏரியாவில் 9 மாதத்துக்கு ஒரு முறை 1 இல்லை 2 பேராவது யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் லெட்டரோ இமெயிலோ வரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அவங்க வெளியூருக்கு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. சில பேர் வெளிநாட்டுக்கு போனதாக கூட சொல்கிறாங்க. நினச்சி பாருங்க, அதுவும் எல்லா வாட்டியும் ஸ்பான்டேனியஸாக. நான் இங்கே என் மருமகன் காணாமல் போயிட்டான்னு தான் வந்தேன்.
நீங்கள் எனக்கு கொடுத்த சஜஷன் ஸ்பான்டேனியஸ் அட்வென்ச்சர்னு. ஓ நீங்க கேட்டதும் ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கு குடிக்க ஒயின் ஏதாவது வேணுமா டிடெக்டிவ்? நோ தேங்க்யூ. ஆனால் எனக்கு இப்படி எல்லாரும் காணாமல் போகிறாங்கன்னு தெரியாது. ஆஃபீஸர் கேயோ இன்னைக்கு காலையில் தான் சொன்னார். இந்த டவுன் ஏன் கட்டுப்பாட்டில் வராது, ஏன்னா நான் சிட்டியில் வேலை செய்கிறேன். நான் இந்த ஊருக்கு வந்தது என் பேத்தியோட பேப்டிசம்காக. ஆனால் இப்போ தங்கறதுக்கு இன்னொரு ரீசன் கிடச்சிருக்கு. சூப் எப்படி இருக்கு? இவங்களா எங்களோட இன்வெஸ்டர்ஸ் டிடெக்டிவ். யார் இவரு? அது ஹோசே, என்னோட மருமக. காணாமல் போயிட்டான். டவுனில் இருப்பான், இங்கே தான் பக்கத்தில். நாங்கள் யாரும் டவுனுக்குள்ளே போனதில்லை. இல்லையா? இன்னைக்கு மத்தியானம் தான் இங்கே வந்தோம். எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க டிடெக்டிவ்? எனக்கு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நான் சந்திக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசி பார்த்தேன். நல்லா சமைக்கிற ஆர்கிடெக்ட் கிட்ட பேசவும் தான். அவனோட திறமைக்கு அப்பாற்பட்ட ஒன்று கட்டுறதுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு ஸ்பான்டேனியஸ் அட்வென்ச்சர் கிட்டையும். உங்க மருமகனுக்காக நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வெல், உங்கள் அகாமடேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டச்லேயே இருப்போம். ப்ளீஸ். நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணுறீங்களா டிடெக்டிவ்? இது எங்களோட டின்னர். எங்கள் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மீல் ரொம்ப அருமையாக இருக்கு. கிராசியஸ். ஒன்று சொல்லி ஆகணும், நான் சூப் ட்ரை பண்ண ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. உட்காருங்க. கிராசியஸ். கொஞ்சம் தனியா பேசலாமா? யா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, இன்னும் ஆகல. எனக்கு கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆயிடுச்சு. நான் அதை எப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கணுமா? நான் அவளை ஏமாத்துவேன். ஏமாத்துறதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னு தெரியுமா? அது நம்ம மாட்டிக்க போகிறதுல இருக்கிற பாசிபிலிட்டிஸ் தான். அட்ரலின் உன் தலைக்குள்ள இது வரைக்கும் நீ நினச்சி கூட பார்த்துறாத அளவுக்கு சுரந்து ஓடும். அண்ட் இதுதான் எப்போவுமே செக்ஸை பெட்டர் ஆக்குது. அப்போ மற்றவங்கலாம் அவங்களுக்கு இதில் விருப்பம் இருக்க மாதிரி தெரியல. இந்த விஷயத்தால் மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க மிஸ்டர் நிஷியாட்டா. மற்றவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை என்கிட்ட விட்டுடு. சொல்லு. ஜாக்கை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட் வந்திருக்காங்களா? அவ ஜாக்கோட ஃப்ரெண்டுன்னு சொல்றா. சரி, அவங்கள வீட்டுக்கு போக சொன்னீங்களா? இல்ல, அவ வீட்டு வாசல்ல தான் நின்றுக்கிட்டு இருக்கா. ஓ ஷிட், அது இன்னைக்கு நைட் தானா அந்த பிக் டின்னர்? ஹாய், நான் ஆலிஸ், ஜாக்கோட ஃப்ரெண்ட். யா, உங்களுக்கு என்ன வேணும் ஆலிஸ்? சும்மா பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இப்போ ஜாக் பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன். யா, ஜாக் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹே, நான் இங்கே வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா குடிக்க தண்ணி அப்புறம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? லுக், நான் உங்களை தொல்லை பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் உங்கள் தோட்டத்தை நான் நாசம் பண்ண விரும்பல. நான் விளையாடல. எஸ், ஓகே, உள்ள வாங்க. ஜாக், இப்போ பேச முடியாத கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆலிஸ், இவ டின்னருக்கு வந்திருக்கா? நோ நோ டிடெக்டிவ் ரோவேஸ். சீக்கிரம் அனுப்பிடு. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். இப்பவே அனுப்பிடு ஜாக். உன்னை ஜாக்குன்னு கூப்பிடுறா? அவனுக்கு பதிலாக தான் நான் இருக்கேன். என்ன அவன் நினைக்கிறாங்க. ஏன்? அது அது ஒரு பெரிய கதை.
குட் நைட் மேம். நீங்கள் எங்கே இருக்கலாம்ல? இல்லை நான் வீட்டுக்கு போகணும். ஓ ஓகே, வெல் குட் லக் வித் யூர் சர்ச். நன்றி. இங்க என்ன நடக்குது? போலீஸ் இருக்காங்க, அப்புறம் நீங்க ஆள் மாறி இருக்கீங்க. எனக்கு சாப்பிட தர மாட்டியா? அந்த ஹோட்டலுக்குள்ளேயே இருந்து தலை ரொம்ப வலிக்குது. Oh my God, இது செம்மையா இருக்கு. இது நீ சாப்பிடாத. ஏன் கூடாது? நான் சாப்பிடுவேன், உனக்கு என்ன? வேண்டாம் ஆலிஸ், சொன்ன கேளு. வேண்டாம். சரி சொல்லுங்க, ஹோட்டலுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது ப்ராஃபிட்டபிள் தானா? சம்டைம்ஸ் அது ஒவ்வொரு ப்ராஜெக்டை பொறுத்து. நம்ம செய்கிற எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மக்கிட்ட எல்லா எலிமெண்ட்ஸும் இருந்தாலும் கூட. அது என்ன எலிமெண்ட்ஸ்? ஸ்ட்ராங் டிசைன், கிரேட் லொக்கேஷன், சென்சிபிள் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர். எத்தனை பர்சன்டேஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு? 1க்கு 3க்கு குறைவாக தான். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க? இதில் பெரிய ரிஸ்க் இருக்குல்ல? ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப் ஜாலியாக இருக்கும். ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. உண்மைதான். ஒரு முறை ரிஸ்க் எடுத்து அது நல்லாவே வந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் இல்லை. இதென்ன ரத்தமா? ஆமா. அட கடவுளே, எதுக்கு இந்த கர்மத்தை எல்லாம் நீ சமைச்சிட்டு இருக்க ரயன்? ஓகே, இங்கே பாரு ஆலிஸ், நான் ரொம்ப முக்கியமான மீல் ஒன்று குக் பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப்லேயே நான் அதை குக் பண்ணதே இல்லை. புரியுதா? நீ இப்போ இங்கிருந்து போகணும். ஜாக் எங்க? ஜாக் போயிட்டான். ஜாக் திரும்ப யூகேக்கே போயாச்சு. திரும்ப வருவானா? இல்லை இல்லை, அவன் வரமாட்டான். எனக்கு அவன் வருவான்னு தோணல. உன்னை ட்ராப் பண்ணுமா? வேணாம், ஜாக் கார் மாதிரி நானும் ஒன்று வாங்கிட்டேன். வெறும் $350 தான் ஆச்சு. ஸோ நான் நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடுவேன் நினைக்கிறேன். ஓகே. இது அவன் தான் கொடுத்தான் கிளம்புறதுக்கு முன்னாடி தேங்க்யூ சொல்கிறதுக்காக. ஏன்னா அவனுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கேன்ல, அதுக்காக. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பார்ப்போம். யாருக்கு நீ கால் பண்ண போற ஆலிஸ்? ஸ்டார்ட் ஆகலையா? இல்ல, இது டெட்னு நினைக்கிறேன். ஓ நோ. கிராசியஸ். ஸோ ஹோசேக்கு என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க டிடெக்டிவ்? ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நம்புகிறேன், ஆனால் ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமாக இருக்கேன். மன்னிச்சிடுங்க டிடெக்டிவ். ஆல்வின் அப்படிதான், கொஞ்சம் ரோடு, கொஞ்சம் குடிச்சிருக்கான். இதை மனசில் வச்சுக்காதீங்க. இதுக்கு பேர் என்ன?
உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா டிடெக்டிவ்? பயங்கரமா. உங்க ஷெஃபை கொஞ்சம் இங்க வர சொல்றீங்களா? நான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. தேங்க்யூ. இமோஜன். ஹே, ஆலிஸ் இங்கே வந்ததுக்கு சாரி. ஆமாம், எனக்கு அது பிடிக்கல. அவங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கா? அப்படி தான் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். ஒருவேளை எனக்கு ஏஜென்சி கூட மீட்டிங் வேணும்னா அவங்ககிட்ட சொல்லலாமா? ஆமாம், என்கிட்ட சொல்லலாம். ஏன்? மௌரிஸ் கிரெட்டாவை பற்றி என்கிட்ட சொன்னான். அவள் எப்படி இங்கேருந்து போனான்னு. உனக்கு கிரெட்டாவை தெரியுமா? எஸ், ஆஃப்கோர்ஸ் எனக்கு அவளை தெரியும். ஆனால் அவள் இங்கேருந்து போகலை. அவன் சொன்னான் அவள் மயோக்காவில் ஒரு ஃபேமிலி குக்காக இருக்கான்னு. இல்லை, அது போய். மௌரிஸ்க்கு ஒரு இமெயில் வந்துச்சாமா. அது நான் எழுதுனது. அந்த மீட்டிங்க்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கிரேட்டாவோட லாஸ்ட் டின்னர் நடந்தது. அதில் அவள் செஃப் இல்லை, அவள் தான் இன்க்ரீடியன்ட். அப்போ வேறு வழியே இல்லையா இங்கேருந்து போக? எப்போவுமே ஆரம்பத்தில் யாருக்குமே இது பிடிக்காது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவே பழக ஆரம்பிச்சிடும். நீ இதில் இருக்க நல்லதை மட்டும் பாரு. டெசர்ட்டை ரெடி பண்ணு ஜாக். கெஸ்ட் ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு கேட்குறாரு. வரோம். கமான், உன்னை பார்க்க வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய மீல் சாப்பிட்ருக்கோம் செஃப். ஆனால் இந்த மீல் அது எல்லாத்துக்கும் மேலே. எல்லாத்தை விட சூப்பராக இருந்தது. வெல் டன். தேங்க்யூ. ஆனால் இது இன்னும் முடியல. உங்களுக்கு ஒரு டெசர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் போய் முடிக்கிறேன். நாக்கில் தானே? எதோட நாக்கில்? நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னதோட தான். அதுதான் எதோடது? என்னால் சொல்ல முடியல. அருமையாக இருந்துச்சு, ஆனால் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. போர்க். இது போர்க்கோட டேஸ்ட் மாதிரி இல்லையே. இந்த மாதிரி போர்க் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. அதுதான் எங்கள் செஃப்போட டேலண்ட். ஸோ டெசர்ட் செய்ய போகிறது பன்னீர் நாக்குலியா? ஆமாம், டங் ஷஷிமி வித் சோபெட். எனக்கு டெசர்ட் வேணாம், தேங்க்யூ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் திரும்ப வந்துடுறேன். ஓகே? சரி. ஓகே. அவளால் உன்னை விட்டு போக முடியல ஜாக்கி. ஏன், என்னாச்சு? அவள் கார் ஸ்டார்ட் ஆகல. நான் போய் அவளை ஹோட்டலில் விட்டுட்டு வரேன். அவ இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மொரீஸ் அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னான். அச்சே, என்னாச்சு? இந்த நாக்கில் காட், இவனுக்கு ஹர்பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக வேற ஏதாவது வச்சு செய்ய முடியுமா? இது ஷஷிமி, வேற எதுலேயும் பண்ண முடியாது. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இல்லைனா நான் வேற டிஷ் ஏதாவது பண்ணட்டுமா? இதை விட பெட்டரா? இது ரெக்வஸ்ட் பண்ணுது, வேற எதுவும் பண்ண முடியாது. நோ எக்ஸ்கியூசஸ். அப்போ உன்னோடது, உனக்கு ஹர்பீஸ் இல்லைல்ல?
ஏதாவது புக் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். உங்களை சிரமப்படுத்த வரும்ல, ஏன்னா மோரிஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு தோணுது. உன்னை பிக் பண்ண யாருமே இல்லையா? இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். நாக்கில் உங்களுக்கு வெறும் சாபெட் மட்டும், அப்புறம் ஸ்பூன். நல்லா சாப்பிடுங்க. கதவை சாத்துங்க. இங்கே பாருங்க, எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது எனக்கு நல்லது கிடையாது. ஆனால் நான் இப்போ அதை விட மோசமான நிலைமையில் இருக்கேன். ஹோசேக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு என்ன ஆச்சு? இவங்க அவனை கொன்னாங்க. நான் அவனை சமைச்சேன். நீங்களாம் அவனை சாப்பிட்டீங்க. அதனால தான் உங்களால் அது என்ன மீட்னு கண்டுபிடிக்க முடியல. டிடெக்டிவ், நீங்க ஓகே தானே? எனக்கு ஒன்றும் இல்லை. நான் கொஞ்ச நேரத்தில் வரேன். ஏதாவது உதவி வேணுமா? வேண்டாம், எனக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். நீங்க ஓகேவா? எஸ், இந்த மாதிரி ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அதனால தான் ஒத்துக்கல போல, ஐ திங்க். நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகல. உங்களுக்கு வேணும்னா உங்களோட மருமகனை பத்தி நம்ம பேசலாம். இல்லை, நான் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஸோ குட் நைட். ஆல் ரைட். தேங்க்யூ எவ்ரிவன். இந்த டின்னர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளம்புறீங்களா? உங்க மருமகன் கண்டிப்பா திரும்பி வருவாரு. ஆமா, குட் லக் வித் யுவர் சர்ச். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்னு நம்புகிறேன். பாத்தீங்களா, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுல்ல? உலகம் முழுக்க இவங்க இதுதான் பண்றாங்க. இது ரொம்ப பெரிய நெட்வொர்க். என்ன? என் ஃபோனு கிச்சனில் சார்ஜ் வச்சு மறந்துட்டேன். சரி, நான் யாருக்கு கால் பண்ணுன்னு சொல்லுங்க. ஆஃபீஸர் காயா. அவர் நம்பர் என்ன? எனக்கு தெரியல, அது ஃபோனில் தான் இருக்கு. அப்போ லோக்கல் போலீஸ் கால் பண்ணட்டுமா? அவங்க காயோக்கு தான் கால் பண்ணுவாங்க. இது சீக்கிரம் முடியணும்னா நீ உள்ளே போய் என் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடு. ஓகே, அப்போ இங்கே இருங்க. இல்லை, நான் என் காரில் வெயிட் பண்ணுறேன்.
உங்களை பார்த்துருவாங்க. நீங்கள் உள்ளே வெயிட் பண்ணுங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? ஓ யா. இங்க வந்ததுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க மறுபடியும் அருமையான சாப்பாடு. நீ ஒரு ஆர்டிஸ்ட். நான் ஏற்கனவே ஏஜென்சிக்கு கால் பண்ணி அடுத்த டின்னருக்கு உன்னதான் கேட்டிருக்கேன். அங்க நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஜாக்கி? சும்மா சிகரெட் அடிச்சிட்டு இருந்தேன். ஓ உங்க டிரைவர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஜாக் கெஸ்ட்டை வழி அனுப்ப வரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாருன்னு என்னால் நம்பவே முடியல. நீ கலக்கிட்ட. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொண்டு வந்துட்டியா? ஹே ஜாக், இவன் இங்க யாருக்காகவோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. உன்னால எமோஜனை கூப்பிட முடியுமா? இன்னைக்கு நைட் நமக்கு நிறைய வேலை இருக்கு. மை டியர் கமிலா, ஏரோப்ளேன்ல இருந்து இதை நான் எழுதுறேன். நேற்று நைட்டு நிறைய விஷயம் நடந்துருச்சு. இப்போ வரைக்கும் இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல. அது என்னன்னா, நேற்று நைட்டு தான் ஹோசே நம்ம நினைக்கிற மாதிரி பையன் கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஒரு அப்பாவா அவனுக்கு இருக்கிற பொறுப்புகளை நினச்சி அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அவனுக்கு பொகோட்டாவில் இருக்கிற வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதா எனக்கு தெரிய வந்துச்சு. இதை சுத்தமாக என்னால் நம்பவே முடியல. இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம்னு தோணுது. நான் இப்போ பொகோட்டாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஜோசேயோட அட்ரஸ் கிடைச்சிருக்கு. நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரேன். நீ கவலையா இருப்பேன்னு தெரியும். ஆனா நான் கண்டிப்பா இதெல்லாம் சரி செஞ்சிருவேன். சீக்கிரமே லெட்டர் எழுதுறேன். லவ், கேப்ரியல். இது ரூயிஸ் அனுப்பின இமெயிலா? அவன் தங்கச்சிக்கு. அவங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கா? எங்ககிட்ட எல்லாமே இருக்கும்.
கொலம்பியாவில் இருக்கிற ஒருத்தரோட ஐபி அட்ரஸ்லேருந்து அனுப்பியிருக்கேன். போலீஸ் அதை செக் பண்ணா? ம், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ரொம்ப டயர்டாக இருக்க. ஆமாம், எனக்கு தெரியும். ஹே ஜாக்கி, நல்லா தூங்குனியா? இன்னைக்கு காலையில் எனக்கு நிறைய இமெயில்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. எல்லாமே உன்னை பற்றி தான். நீ தான் அவங்களுக்கு சமைச்சு தரணும்னு உலகம் முழுக்க ரெக்வஸ்ட் வருது. இனிமே நீ ரொம்ப பிஸியாக இருப்ப, நிறைய சம்பாதிக்க போற. அண்ட் நேற்று நைட்டு நீ சமைச்சதுக்கு பேலன்ஸ் 250K உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டோம். உள்ள அடுப்புல பேக்கனும் முட்டையும் இருக்கு, உனக்கு கொண்டு வந்து தரட்டுமா? இல்லை, வேண்டாம். இட்ஸ் ஓகே. சாரி, இதை மறுபடியும் பண்ணி ஆகணும். நான் சொன்ன மாதிரி அந்த ஜிபிஎஸ் நீ சாகுற வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். கவலைப்படாத, நீ ஒன்றும் சாகலையே ஜாக். ஆமாம், கொஞ்சம் தான். இப்போ நீ என்ன பண்ண போற? வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கா? லண்டன். ஓ ஆமாம், இன்னைக்கு காலையில் தான் நான் ஃப்ளைட் ஏற போகிறேன். நாங்கள் 2 பேரும் அடுத்த மாதம் நடக்க போகிற ஆஃப்ரிக்கன் டின்னரில் உன் கூட இருப்போம். நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். உனக்கு நிஜமா சாப்பிட எது வேணுமா? இல்லை, பசிக்கல. ஓகே. Hey, have a nice flight. பார்டெண்டர், எனக்கு ஒரு பீர் கொடுங்க. கிராஷியஸ். காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம், இன்னைக்கு மட்டும். எங்கே போகிறீங்க? லண்டன். பிஸ்னஸ்க்கா? இல்லை, அதுதான் என் ஊர். பரவாயில்லையே. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு ஷெஃப். லண்டன்லையா? இல்லை, நான் பணக்காரங்களுக்கு மட்டும் சமைக்கிறேன். உலகத்தை சுற்றி வேறு வேறு இடத்துல. அடேங்கப்பா, அது எப்படி இருக்கும்? அவங்களே என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு தருவாங்க. அங்கே சமைச்சு முடித்ததுக்கப்புறம் ஒன்றா என் வீட்டுக்கு போவேன், இல்லை அடுத்த இடத்துக்கு சமைக்க போயிடுவேன். அவ்வளோதான். சொகுசாக வாழ்றீங்க ப்ரோ. நான் டெக்ஸ்டைல்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கேன். வருஷத்துக்கு 2 தடவை இப்படி போவேன். காசை மிச்சம் பண்ண ஏர்போர்ட் ஹோட்டல்லே தங்கிடுவேன். கேட்கவே செமையாக இருக்கு. ஸோ நீங்கள் வருவீங்க, உங்கள் வேலையை செய்வீங்க, அதுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்களா? ரொம்ப அதிகமாகவே. பேசாமல் நானும் ஷெஃப் ஆகியிருக்கலாம்.
ஐம் பேரி. ஜாக்